யாருக்கெல்லாம் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஆசை, அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விஜய் டிவில ஸ்டார்ட் அப் சிங்கம் சீசன் 2 அப்படின்னு சொல்லி ஷோ போய்கிட்டு இருக்கு. எப்பயுமே சண்டே ஆனா ஷோ பார்த்துருவேன். மார்ச் 1ஆம் தேதி வந்த எபிசோட்ல 3 ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதுல ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ரோபோ மிராக்கிள்ஸ்ல இருந்து 2 ஃபவுண்டர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ரோபோக்குமே டிஃப்ரெண்டான பேர் வச்சிருந்தாங்க. நிலா, நெக்ஸா, ஓரா, சுப்ரமணி அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கூடவே ஃப்ரெண்டா பிரதரா இருந்து போட்டோ எடுத்து அப்படியே இன்ஸ்டன்டா பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபுட் சர்வ் பண்றதா இருக்கட்டும், நம்ம டூர் போகும்போதோ ஃபேக்ட்ரியிலையோ நம்ம கூடவே இருந்து கைடன்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்கூல், காலேஜ், பேங்க், ரிசப்ஷன்ல நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்குரிய ஆன்சரை அப்படியே இன்ஸ்டன்டா சொல்றதா இருக்கட்டும், கேமராமேன் மாதிரி ஃபுல்லா சர்வே பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு ரோபோக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வர்றது எங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு எய்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட இன்வெஸ்டர் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது ரிமோட்ல ஒர்க் ஆகுமா, ஆட்டோமேட்டடா, நெட்வொர்க் தேவையா, நம்ம எதுவும் டீச் பண்ணணுமா? சைனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோபோ பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்மளை விட ரொம்ப சீப்பா தான் இருக்கும். உங்க பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சைனாவை விட 20% நாங்க கம்மியா தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி? ஈவன் பாடி எல்லாமே வந்துட்டு நாங்களே கஸ்டமைஸ்டா 1 by 1 பண்றனாலதான் இவ்வளவு கம்மியா வந்துட்டு சைனாவை விட கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமா இது கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட பெரிய எய்ம் அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. இதை கேட்ட இன்வெஸ்டர் வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன். டீல் ஓகே பண்ணலாமா வேணாமா, நான் 5 பேர் எந்திரிச்சு நின்றுலாம் டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபைனலா ஒரு கண்டிஷனோட டீல் வந்துட்டு ஓகே ஆகுது. 10 கோடிக்கு உங்களோட வேல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் 4 பேருமே ஷேர் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலா 4 இன்வெஸ்டரும் 25 lakhsக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. டோட்டலா 1 கோடிக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. HNI டீம்ல இருந்து 3 பேர் 10 lakhsக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபைனலா 1.3 crores டீல் வந்துட்டு ஃபைனல் ஆச்சு. இந்த எபிசோட் பார்க்குறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது புதுசாக ஏதோ விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் உங்கள் லைஃப்பில் புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் அப் வந்துட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.